முரளிகாணியோட தற்கொலைக்கு பிறகு கிருஷ்ணவேணி தான் இதை செஞ்சிருக்கா அப்படின்னு ஊர் மக்கள் உறுதியா நம்ப ஆரம்பிச்சாங்க. இது பார்ட் 2. பார்ட் 3ல அதே பழங்குடி மக்களை சேர்ந்த விக்ரமன் காணி அப்படிங்கிறவர் முரளிகாணி செய்த அதே வேலையை செய்யறதுக்காக களம் இறங்குறாரு. அவர் தண்ணிக்குள்ள முங்குறாரு. தண்ணி ஆழமா போக போக இருட்டா இருக்கும். அவருக்கு எங்க போறது, எங்க போய் இந்த உடலை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு நிமிஷம் குழம்பி தவிச்சிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஒரு பச்சை கலர் புடவை அவர் முன்னாடி வந்து அப்படியே மிதந்து போகுது. இது என்னடா விசித்திரமா இருக்குன்னு அந்த புடவையை தொடர்ந்து போறாரு இவரு. அது இன்னும் ஆழமா போகுது. இவர் பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்காரு. டக்குன்னு அந்த புடவை மறைஞ்சிடுது. அந்த புடவை மறைஞ்ச அந்த இடத்துல அவர் தேடிட்டு இருக்க அந்த உடல் கிடைக்குது. ஆமாங்க, தன்னை மாதிரி இனி எந்த உயிரும் அனாதையா போயிடக்கூடாதுன்னு கிருஷ்ணவேணி விக்ரமன் காணிக்கு உடல்களை கண்டுபிடிக்க உதவி செய்ய ஆரம்பிக்கிறா. இதுவரை கிருஷ்ணவேணியை பேயா பார்த்த மக்கள் காவல் தெய்வமாக நினச்சி வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு அரசு தடை விதிச்சிருக்கு. ஆனால் இன்னமும் காட்டுக்குள்ளே போகிற மக்கள் கிருஷ்ணவேணியை வணங்கிட்டு தான் உள்ளே போகிறாங்க. இது மாதிரியான த்ரில்லிங்கான நிஜக்கதைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு அரவிந்த் ஸ்பீக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.